சோ गाइस கடைசியா நம்ம சொன்ன மாதிரி டார்க் மூன் அப்படின்ற அனிமே தமிழ் டப்ல வந்துருச்சு. சோ எனிவே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். சோ இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது பொங்கல் எல்லாருக்கும் முடிஞ்சு போயிருக்கும். பட் நான் எடிட் பண்றனால தான் எனக்கு பொங்கல். ஓகேவா? ஏய் வாயை முன் ஏந்து போடா. எதா அசிங்கமா பேசிட்டு போற. சோ எனிவே இந்த டார்க் மூன் அனிமே எப்படிதான் இருக்கு, எந்த ஜேர்னல்ல இருக்கு, தமிழ் டப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தமிழ்ல பாக்குறது ஒத்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வர்ணிக்கும் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா. சோ எனிவே இதெல்லாம் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா வழக்கம் போல சொல்றதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ காசா பணமா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்ற இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து ஓப்பனிங் பற்றி தான் பேசணும். எல்லா அனிமேக்கு எப்படி எண்டிங் முக்கியமோ அதே சேம் டைமில் ஒரு அனிமேக்கு ஓப்பனிங்கும் முக்கியம் தான். அது இன்னத்த நிறைய அனிமேல மிஸ் ஆயிருந்தாலும் சில அனிமேக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அனிமேக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் சூப்பராகவே இருந்துச்சு ஒரு ஓப்பனிங். உடனே சொம்பு தூக்குறே சொல்லாதீங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. ஸோ உண்மையிலே நான் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் டப்பர்ஸும் சூப்பராக பண்ணுறாங்கன்னு பேசணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வேம்பயர்ஸோட நடமாட்டம் இருந்துச்சுன்னு, ஆனா ராத்திரியில அதே மனிதர்கள் அவங்க தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்கோட வாய்ஸ் ஸ்கோரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரையுமே வந்து சூப்பராக தானே இருந்துச்சு. ஓகேவா? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன் ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே பயமாவே இருந்துச்சு சொல்லலாமே. நடமாட்டம் இருந்துச்சுன்னு மக்கள் கற்பனைய நம்பிட்டு தான் இருந்தாங்க. வேம்பயர்ஸ்னா மக்களுக்கு பயம் உருவாச்சு, அதோட வதந்திங்களும் உருவாச்சு. ஸோ அப்புறம் அனிமேக்கு கொஞ்சம் அளவுக்கு ஊக்குவிக்க இருக்கிற என்ட்ரி சாங் தான் சொல்லணும். ஸோ ஒரு வருஷத்துல இன்னும் 50-60 சொல்லிட்டு அனிமே ரிலீஸ் ஆனாலும் அந்த வருஷத்துல ஒரு 5-6 சாங் மட்டும் நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அனிமேல பாட்டு ஏதாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா பாட்டெல்லாம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரினா இல்ல, ஏதோ வந்து நார்மலா, அதாவது வந்து 1.5 நிமிஷம் போடணும்ல, ஸோ 1.5 நிமிஷம் சாங் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாராச்சும் பிடிஎஸ் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா பிடிஎஸோட வைப் மாதிரியே இருந்திருக்கும் அந்த சாங். அதுவும் ஃபுல்லா 1.5 நிமிஷம் இருக்காது. மேபி இது ஜாப்பனீஸ் சாங் மாதிரி இல்ல, மேபி கொரியன் பக்கம் தான் மாதிரி தான் இருக்கு. சோ நான் இந்த பாட்டு கேட்கும் போது இந்த பாட்டு வேணாம், மேபி போடாம இருந்துடலாம் போல தான் எனக்கு ஃபீல் ஆகுச்சுப்பா. சோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு எப்படிதான் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போகலாம். சோ என்ன பொறுத்தவரை என்ட்ரி சாங்க்கு நான் 10க்கு ஒரு 5.6 5.8 தருவேன். சோ அதுக்கு மேல தர மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கதையோட மெயின் பிக்சரான நம்ம ஹீரோயினை காட்டுறானுங்க. ஸோ ஹீரோயினை பொறுத்த வரையுமே வந்து ஹீரோயின் நல்லா தான் இருக்கா. ஸோ அதை பற்றி அது பிரச்சனையே கிடையாது, பார்க்கறது அம்சமாக தான் இருக்காப்பா. ஓகேவா? ஸோ அப்படியே ஆரம்பத்தில் சொல்லிருப்பாங்களே இந்த ரத்தத்தை குடிக்கும், அதான் வேம்பேரா, அந்த கருமந்தம் அந்த வேம்பேர் இருக்குல்ல. ஸோ அப்படியே வேம்பேர் மாதிரி பொண்ணை காமிச்சிருப்பானுங்க. சரி அவளுக்கு கொஞ்சம் பவர் காமிச்சிருப்பானுங்க. அந்த பவர் இருக்கிறதுனால வேம்பேரான்னு தெரியல, பட் வந்து அவ சொல்ற டைலாக் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கும். ஓகேவா? இங்க இருந்தா என்னை பத்தி யாருக்கும் எந்த தப்பான எண்ணமும் வராது, நான் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது. சோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த பக்கம் ஹீரோ காமிச்சிருப்பானுங்க. அவனை ஹீரோன்னு சொல்றதா இல்லனா அவனை என்ன சொல்றதுனே தெரியல. பட் இது 7 பேரா பார்க்கும் போது இவன் ஒருத்தர் ஹீரோ பாட தான் இருக்கான். சோ இவனை நம்ம ஹீரோக்காரன் அப்படி சொல்லி கூப்பிடுவோமே. சோ நல்லா போன அனிமேல லவங்க எடுத்து போட்ட மாதிரி ஒரே வந்து சொல்ற அப்படியே வந்து ரொமான்ஸ் டைப்பா எடுத்துட்டு போயிட்டானுங்க. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், ஒரு பையனும் பொண்ணும் பேசுறாங்க அப்படின்னா அது ரொமான்ஸ் என்ன கன்வெர்ட் பண்ண முடியும்? எல்லாராலையும் லூஃபி ஆயிட முடியுமாடா? நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, நானும் கருப்பத்தை நான் பார்க்கணுமே சொல்லிட்டு நானும் பார்த்துனே இருந்தேன். ஸோ பேசிக்கலாக எப்படி இருக்கும், ஒரு ஹீரோ இருப்பான், ஒரு ஹீரோயின் இருப்பான், பக்கத்தில் ப்ரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருப்பானுங்க. வித் சைடு கேரக்டர் இருக்கும், அவங்களுக்கு சில ரோல்கள் இருக்கும். ஆனால் இந்த அனிமேல ஒரு ஹீரோயினுக்கு 7 ஹீரோ இருக்கானுங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம வந்து ஒருத்தனுக்கு வந்து இந்த அனிமே நேமே தெரியாம ஒருத்தன் உள்ள வந்து பார்க்கறான் அப்படின்னா அவனுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியாது. மேபி வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இது நான் பட்டு சொல்றது, இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அனிமே நான் பார்த்த மாதிரி இல்ல. அப்பப்ப 7 பேர் கூட்டம் போடும் போது வந்து என் மைண்ட் செட் எல்லாம் டாய்க்கு போயிடுது. ஏன் அப்பப்ப நானே டாய் தான் போலன்ற மாதிரி நினைப்புக்கு போயிடுறேன். ஸோ ஸ்டில் இது முழுக்க முழுக்க வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் வந்து நான் அந்த இசகாயி ஃபேண்டசிலாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வந்து ஸ்டில் வந்து அந்த அனிமேஷன் லைட்டாக செட் ஆகாதுன்னு சொல்லலாமே. ஸோ அதனால பண்ற ஃபேண்டசி ரொமான்ஸ் பக்கம் போனோடனே எதுக்கு டவுட் வந்துருச்சு, ஐயோ தப்பா அனிமே தொட்டுடுமாடா அப்படின்னு. பட் இருந்தாலுமே வந்து 7 பேர் பையன் ஒரு ஹீரோயின்ன்றதெல்லாம் வந்து ஸ்டில் அது கரெக்டா இருக்காதான் தோணுச்சு. பிகாஸ் வந்து பிளாட்டே மாறின மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, பிளாட்டை பத்தி அடுத்தது பேசுவோம். ஓகேவா? சுஹானி ஸோ அதுக்கப்புறம் சில கட்டி பிடிப்புகள், காமெடிகள், ரொமான்ஸுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ லைக் வந்து இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து எப்படி சொல்றது, காதலை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும்ல. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இருக்குதுப்பா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியாது, அதுவும் ஒரு விஷயம் சொல்லலாம். ஓகேவா?
வெக்கப்பட்டு நான் என் உயிரை அங்கேயே விட்டுருப்பேன் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 7 பேரை காமிச்சிருப்பானுங்க. அந்த 7 பேரையே வந்து வேம்பரை தான் காமிச்சிருப்பானுங்க. ஸோ வழக்கம் போல வந்து கும்பல ஒருத்தர் ஏழக்கூடமா இருக்குதுன்னா இருக்கிற மாதிரி வந்து அந்த 7 பேர்லயும் ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை சேர்க்கூடாது அப்படின்னு இருப்பான். பட் இருந்தாலும் தலைவருக்கும் வந்து ஒரு கண்ணு பொண்ணு மேல இருக்கும். ஸ்டில் லேக் அப்படியே எடுத்துட்டு போயிருப்பானுங்க. கடைசியில வந்து இந்த 7 பேரை வந்து தாங்கிட்டு என்ன பவர் இருக்கு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த எபிசோட முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஸ்டில் இந்த அனிமே இப்படி தான் ப்ரோ இருக்கு. இந்த அனிமே பார்க்கலாம் வேணாமா அப்படின்றது எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து நருட்டோ, லூஃபி, சாரி நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச், டிராகன் பால், அட்டாக் ஆன் டைட்டன் போன்ற ஷோனின் ஆக்ஷன் கேட்டகரியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியை பிடிக்கும். பட் எத்தனை நாள் இந்த கேட்டகரியில் உள்ள இருப்பீங்கன்னு தெரியாது. பிகாஸ் இன்னத்தான் அந்த அனிமே வேணும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே நானும் அனிமே பார்த்து கொஞ்சம் சிரிச்சேன். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இன்னத்தான் வந்து இசையை பிடிக்காது, இன்னத்தான் வந்து ரொமான்ஸ் பிடிக்காது அப்படின்னாலுமே நம்மளுக்கும் மனசு இருக்குல்ல, கொஞ்சம் சிரிச்சு தான் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வந்து முகல்லாம் வந்து செவந்துச்சு, நல்லா தான் பண்ணானுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது மாதிரி ஆக்ஷன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அனிமே ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஆனா இந்த அனிமே கூடயே வந்து நீங்க பயணிப்பீங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ அது உங்க சொந்த முடிவா மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதான் நீ சொல்லிட்டல, இனிமே உங்க யாரையும் பார்த்து நான் ஹாய் கூட சொல்ல மாட்டேன். அப்ப இந்த அனிமேல ஆக்ஷனே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டா, அந்த அனிமேயோட ஜெனரல்ல ஆக்ஷன்ன்ற மாதிரி வந்து சில துண்டுகள் இருக்கு. பட் அந்த சண்டைகளெல்லாம் பிளாட் டெவலப்மெண்ட் போட்டுருக்கானுங்க. ஸோ பிளாட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால மேபி ஸ்டோரி லைன் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குப்பா. ஸோ ஏற்கனவே வந்து இது மாதிரி தான் ஆசைப்பட்டு இம்மார்டல் கிங் பார்த்தேன். இம்மார்டல் கிங்னா பார்த்துட்டு ஏன்டா பார்த்தாலும் நான் போயிட்டேன். பிகாஸ் வந்து ஒரு அனிமே ஸ்டோரி லைன் இருக்கணும். ஒருவேளை அந்த அனிமே ஸ்டோரி லைன் இல்லை அப்படின்னா அந்த அனிமேல அதிகமாக காமெடி இருக்கணும். சரி ஓகே, காமெடி கூட இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். லைக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டோரிமோன் சொல்லலாம், காமெடி சொன்னா சிங்சான் சொல்லலாம். சோ ஸ்டோரி லைன் சொன்னா சோனினி சீனினி சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரி வைஸ்ல சொல்லிட்டு போலாம், ஏகப்பட்ட அனிமையும் சொல்லிட்டு போலாம். ரைட்டா? சோ அது மாதிரி இந்த அனிமேல ஸ்டோரி லைன் இருக்கான்னு தெரியல. சோ எடுத்தோனே வந்து வேம்பர் கிம்பர் சொல்றானுங்க. ஸ்டில் வந்து அப்படி போகும்போது பிளாட் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த அனிமேல கொஞ்சம் அதிகமா ரொமான்ஸ் இருக்கும்போது மேபி வந்து ரொமான்ஸ் டைப்ல இருக்க அனிமே போல நம்மள வந்து ஆக்ஷன் கூஸ் பம்ப்ஸ் தர மாட்டானுங்க போலன்ற கேள்விகள் அதிகமா எழும்ப தொடங்க ஆரம்பிச்சிருது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நானே சொல்றப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல பயங்கரமா பேசுறாங்க, தமிழ்ல பேங்கினா சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஆனா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இது பயங்கர அனிமே கிடையாது, இது ஒரு மொக்க அனிமே தான். சாரி, மொக்க அனிமே இல்ல, இது ரொமான்ஸ் டைப்ல இருக்கிற அனிமே தான் அப்படின்றது காமிச்சிருப்பானுங்க. சோ அதனால வந்து ஆக்ஷன் பக்கம் போறவங்களுக்கு இது செட் ஆகாது. பட் அது மட்டும் இல்லாம இல்ல ப்ரோ, நான் வந்து ரொமான்ஸ் டைப் தான் பார்ப்பேன். லைக் இது இம்மால் கிங், சாங்கிலா ஃப்ரண்ட் என்ன பார்த்திருக்கேன் ப்ரோ, ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே உங்களுக்கு ஏத்தது தான். சோ இதுல ஏகப்பட்ட ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு. சோ ரொமான்ஸ் சீன்ஸ் இல்ல அப்படின்னாலுமே லைக் வந்து உங்க முகத்தை வந்து வெக்கப்பட சீன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சோ அதனால ஜெனரலை பிரிச்சுக்கிறது உங்க கடமை மட்டும் தான். எனக்கு பங்கமான ஸ்டோரி லைன் இருக்கணும் ப்ரோ, அப்படி இருக்கணும் ப்ரோ, இப்படி இருக்கணும் ப்ரோ, ரத்தம்லாம் தெரிக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. இல்ல ப்ரோ என்டர்டைன்மெண்ட் ஆனா போதும் ப்ரோ, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏத்த அனிமே தான். சோ இந்த அனிமே தாராளமாக எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபைனலா இந்த அனிமே தமிழ் டப்பிங்ல பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா நான் 50ல 60ல கிட்டத்தட்ட 80% அடிச்சு சொல்லுவேன். தமிழ் டப்பிங் நல்லா சூப்பரா பண்றாங்க இந்த அனிமேக்கு. சோ அது மட்டும் இல்லாம எடுத்தோனே வந்து நம்ம ஹீரோயின் வாய்ஸ் கேட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுது. இருக்கிற 7 பேருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுது. இருக்கும். சரி, அப்ப இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. சோ அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பங்கமா இருக்கு, தமிழ் டப்பிங்கும் பங்கமா தான் இருக்கு. சோ மேபி ஓட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அனிமே சைட்ல தான் ஓட்டை கண்டுபிடிக்கணும் தவிர தமிழ் டப்பிங்ல ஓட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஓகேவா? ஏன்னா தமிழ் டப்பிங் சூப்பரா தான் இருக்கு. சோ गाइस இந்த அனிமே வந்து முழுக்க தமிழ் டப்பிங்ல ஒருத்து. தமிழ் டப்பிங்ல வந்து திங்க் இப்போ 2 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ போய் பாருங்க. இல்ல ப்ரோ நான் ஆக்ஷன் அனிமே பாப்பேன், நான் வந்து நருட்டோ லூஃபி கன்னி ப்ரோ அப்படி சொல்லிட்டு ஆசை இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் போய் பாருங்க. பிகாஸ் வந்து ஆக்ஷன் பார்த்து நானும் கொஞ்சம் நிறைய போய் பார்க்கும்போது எனக்கு சூப்பரா அப்படின்ற மாதிரி ஃபீல்கள் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அது மாதிரி சீனுக்கு பார்த்துக்கோங்க. சீனுக்கு மீன்ஸ் வந்து அது மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்த்துட்டு மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்களாம். ஸோ இது மாதிரி கத்தி சண்டை வால் சண்டைலாம் பார்த்துருப்போம். திங்க எல்லாம் டபுள் மீனிங் இல்லை, ஒரு மீனிங் தான். ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அனிமே வந்து இது மாதிரி வந்து ஜாலியாக ஒரு பையனோ பொண்ணுக்கு போடுற கலர் எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, தப்பு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து நீங்கள் இதிலே ரொம்ப ஊறி போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சனையாக போயிடும். பிகாஸ் வந்து ஒரு அழகு மேலே ஏன்னா நம்ம லவ் பண்ணோம் இதிலே வாழ்ந்துட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள்லாம் தோணும். மேபி எனக்கு அப்படிதான் தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதோ கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போகலாம். ஸோ லைக் அடிக்ட். சரி ஓகே, வீடியோ வேற டிரெக்ஷன் ரொம்ப அதிகமாக போகுது, இது வரை பேசினா என்ன வேறு அசியமாக கேட்பீங்க. ஸோ எனிவே गाइस இந்த அனிமே ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ அடுத்து தமிழ்ல அனிமே என்ன வந்திருக்கு சொல்லிட்டு தேடி முடிச்சு நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அனிமே ரிவ்யூ போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் பார்த்துட்டு அந்த அனிமே பற்றி போடுறேன். ஓகேவா? தமிழ்ல பின்னா இருக்கணும் அவசியம் இல்லை, அது ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் பார்த்துட்டு அந்த அனிமே எப்படி இருக்கு அப்படின்றத யூடியூப்ல சொல்றேன். ஸோ உங்களுக்கு இது ஏற்றதான்றது பார்த்துட்டு நீங்க போய் பாருங்க. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்து நல்ல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகு கடி சத்தலாமா?